அது அவர் எங்கிட்ட நிச்சயம் சொன்னாரு. அதுதான் உங்களுக்கு பிரேக்கிங் ஸ்டோரி. இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு ஒரு ஸ்டோரி என்னன்னா, அமித்ஷா கையில லிஸ்ட் இருக்கு. பரமபத சோபானன் பழைய காலத்துல விளையாடுவாங்க. பாம்பு ஏறும், ஒட்டம் வார ஒட்ட நெருப்புவாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் இருக்காங்க. மிஸ்டர் அண்ணாமலை டெஃபினெட்லி அதனுடைய சாராம்சம் தான் நரேந்திர மோடி அவர்கள் ஊடகவியலாளர் திரு ராஜகோபாலன் சார் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். இக்னேட் என்ற பெயர் வைத்ததுக்கு வாழ்த்துக்கள். இது இக்னேட் ஆக போகிறது. 2026 பொது தேர்தலில் தமிழகத்தில் மாபெரும் ஒரு பூகம்பம் வர இருக்கிறது. அரசியல் ரீதியாக திமுகவை ஒழித்து கட்ட பொதுமக்கள் துடிக்கிறார்கள். காரணம் சாராயம், கொள்ளை, பால் கொள்ளை, அதாவது பாலியல் வம்புகள். என்னங்க இது? ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்ல ட்ரக், அதாவது கருணாநிதியும் அண்ணாதினை கருத்து கொடுத்தார். அதுவா திராவிட மாடல் என்றெல்லாம் ரத்தம் கொதிக்கிறதுங்க. நான் பார்த்த தமிழ்நாடு அல்லவே என்று. அமித்ஷாவை நீங்க சந்திச்ச போது அவர் உங்களிடம் திமுகவை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து ஏதேனும் பேசினாரா? ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் இருக்கா சார்? எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கண்டிப்பாக இருக்கிறது. என்னிடம் தமிழக விஷயத்தை பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார் என்றல்ல, நேற்றல்ல. அவருக்கு ஒரே ஒரு அப்ரோச், அணுகுமுறை என்ன என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக தலைவரிடம் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்து விட்டார். ஹெட் பண்ணணும் தமிழ்நாடு என்டிஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதான் நேற்று கூட பிரதமரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கோரிக்கோள் எல்லாம் விட்டார். அவர் முன் ஒரு முயற்சி செய்ய வேண்டும், தங்களுக்கு ஆதரவு தருகிறோம். அது என்ன தெரியுமா அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னா, 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக உட்கார வைக்க வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். இரண்டாவது சிலதெல்லாம் எங்கிட்ட பேசினதெல்லாம் ஐ கேனாட் ரிவீல் இட் ப்ராப்பர்லி. ஏன்னா அது நல்லா இருக்காது, ஒரு ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி ஆயிடுது. இவருடைய மனதில் இருப்பதெல்லாம் ஏதான ஒரு பை ஹுக் ஆர் க்ரூக் திமுக கவர்மெண்ட்டை கவுத்துன்னு பாக்குறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் ஆஸ் தட். நான் சிறப்பு அவர் மனசுல நான் அவரை பார்த்த பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உட்கார்ந்து இருந்தார்கள். இந்த விஷயத்தை பற்றி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லியிருக்கிறார். மணி லாண்டரிங் நடந்திருக்கிறது. அந்த டிஎன்பி அந்த பணி நியமத்துல அந்த அந்த கே நேரு கேஸ் போடணும்னு சொல்லிட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் கடிதம் எழுதினார்கள். அந்த டைரக்டர் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரும்போது நாங்க இருந்தேன். அந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் கேட்டிருக்கோம். நாங்க எஃப்ஐஆர் போடவில்லை. ஒரு மாசம் ஆச்சு. நாங்க ஹைகோர்ட் அனுமதி ஹைகோர்ட் அணுக போகிறோம், அதற்கு அனுமதி தேவை என்று அமித்ஷா கேட்டார். அதுதான் உங்களுக்கு பிரேக்கிங் ஸ்டோரி. இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு ஒரு ஸ்டோரி என்னன்னா, தமிழகத்தில் கூடிய விரைவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அருண் நேரு மீது தமிழக அரசாங்கம் எஃப்ஐஆர் போடவில்லை என்று சொல்லுகிறார்களே, அந்த எஃப்ஐஆரை போட வைப்பதற்கான ஆணையை டைரக்ஷனை சென்னை ஹைகோர்ட் கொடுக்க வேண்டும் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அணுக இருக்கிறார்கள் சென்னை ஹைகோர்ட்டை. இதுதான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நான் தரேன் உங்களுக்கு. இது திமுக 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் பண்ணாங்கன்னா அது என்ன 2025 தான் நிற்கும்னு நினைச்சாங்களா? என்ன அப்படி கிடையவே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறாங்களே, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். நம்ம திமுக அரசாங்கம் இங்க பாருங்க, கவர்னர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கவர்னர்ஸ் இதுன்னா கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும். இப்ப பொய் சொல்றதுனால திமுக தான் காரணம். பொய்யிலே வளர்ந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். காரணம் என்னன்னு கேட்டால் மெட்ரோவை பத்தி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது தம்பி, இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும்னுட்டு அவங்களுக்கு பழசா தெரியுமா? கிடையவே கிடையாது. மாட்டிக்குது. எப்படி தமிழக அரசாங்கம் நேர கோர்ட்டுக்கு போய் சிக்கலை மாட்டி வைக்கிறதோ மாதிரி
மத்திய அரசாங்கம் என்கொயரி போட்டாங்க. எதுக்காக வந்து திமுக அரசாங்கம் இந்த கேஸுக்கெல்லாம் ஸ்டே வாங்கணும் சொல்லுங்க? குறைஞ்சது 2 வருஷம் ஆச்சு அந்த ரெய்டு எல்லாம் நடந்துட்டு. ரவிச்சந்திரன் கே நேருடைய 2 தம்பிகள் மீது இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. மகன் அருண் நேரு அவர் மீது எம்பியா இருக்காரு, அவர் மீது ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசாங்கம். இப்ப பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட் 2D டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டு ஃபைல் எஃப்ஐஆர் ஆன் அருண் நேரு. அதுக்கு தடை வாங்க போவாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இவங்க திமுக பாருங்க, ஒரு படி கோர்ட்டு கோர்ட் கோர்ட்டு கோர்ட் கோர்ட்டு கோர்ட். இதுவா திராவிட மாடல்? கோர்ட்ல இருந்து வாங்குற டைரக்ஷன் உங்களுக்கு வந்து துப்பு திராணி இல்ல. இவர் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். ராகுல் விஜயிடம் அடிக்கடி பேசுவது உண்மைதானா? என்னை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகேயை காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா திமுக வந்து காங்கிரஸ் வெள்ள தள்ளணும்னு பாக்குறாங்க. 2021 சரி 25 சீட்ஸ் அவங்க 18 ஜெயிச்சாங்க. 5 சீட் தரேன்னுவாங்க. காரணம் பீகார் தோல்வி. காரணம் ராகுல் காந்தி வந்து போன்ல பேசினாரு மிஸ்டர் விஜயோட பேசியிருக்காரு. டோட்டல் 6 times he has spoken. ராகுல் காந்தி நிறைய பேர் கார்த்திக் சிதம்பரமே ஓப்பனா சொல்லிருக்க என்ன ஒண்ணுக்கு 6 times he has spoken. அப்படி என்னங்க காதல் போதல் வந்து கிடக்கு உங்களுக்கு? அகில இந்திய அளவிலே பார்த்தால் காங்கிரஸ் தனித்து போட்டடிக்கிறது. இந்தி கூட்டணி என்பது செத்து போச்சு. இந்தி கூட்டணி என்பது மரணம் அடைந்து விட்டது. தவசம் பண்ணிட்டாங்க, தர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. எள்ளு தண்ணி விட்டாங்க, எள்ளு தண்ணி அச்சத்தை விட்டுட்டு நதி சமுத்திரத்தை கரைச்சி விட்டாங்க. ராகுல் காந்தியுடைய ஒரு அநாகரிக போக்கு பீகார்னால தமிழகம் அடிபடுகிறது. அதனால் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்ததால் தான் கிட்டத்தட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை அது பெற்றது என்றும், மேலும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு காங்கிரசுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வந்து சுத்தமாக நெக்லெக்ட் பண்ணிட்டு, அதாவது கண்டிப்பாக அப்படியே கட்ரோட்டா உதறி தள்ளிட்டு காங்கிரஸால எப்படி விஜயுடன் கூட்டணி சேர முடியும்? அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ராகுல் காந்திக்கு எங்க கும்பல் இருக்குதோ அங்க போயிடுவாரு. இவரால கும்பல் சேர்க்க முடியாது. ஆனா இப்ப பாருங்க, கரூர்லயும் கள்ளக்குறிச்சியும் நம்ம விஜய்க்கு கூட்டத்தை பார்த்தோன்னா ரொம்ப பிரமாதமா ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஏற்கனவே ஜோதிமணி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து சேரணும்னு நினைச்சாரு விஜய். அதை தவிர அந்த செல்வ பெருந்தகைக்கு தான் இப்போ ஆபத்து. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து 20-25 டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்காங்க, எல்லாம் போர்க்கொடி வசத்த ஆரம்பிச்சாங்க. ஆமா, கார்த்திக் சிதம்பரம் இன்டர்வியூ தவிர சொல்லணும்னா PC சக்கரவர்த்தின்னு பேர் ஒருத்தர் இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் பங்காளி அல்ல, அவர் தமிழையும் முக்கியமானவர்களுக்கெல்லாம் நண்பர் தமிழக. அவர் மூலமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய போட்டோவை நான் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை இந்த வீடியோல போட்டு காமிங்க. லெட் தி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். திரைமறைவில் செய்யக்கூடியவர் என்ன செய்கிறார் என்று. அந்த பிரவீன் மூலமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி தொலைபேசியில் இருந்து விஜய் அவர்கள் ராகுல் காந்தியிடம் 3 முறை பேசியிருக்கிறார். நான் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். அப்ப பாத்தீங்கன்னா பிஜேபியோ ஏடிஎம்கேயோ விஜய பக்கம் போக மாட்டாங்க. அவருடைய எண்ணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸையும் திமுகவை பிரிச்சு விட்டாலே அந்த வாக்குகள் உடையும் கிடையாது. திமுக இமேஜ் 25 வந்து டொப்புனுக்கு இந்த பரமபத சோபானு பழைய காலத்துல விளையாடுவாங்க. பாம்பு ஏறும், தமாலுக்கு இருக்கும். அந்த மாதிரிதான் நடக்க போறது இப்ப தமிழக அரசாங்கம் தேர்தல். தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாம்பு ஏனியில் ஏறுது, பாம்புல இறங்கணும் கீழே. பாத்தீங்கன்னா மத்திய பாஜகவும் சரி அதிமுகவும் சரி வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் இருக்காங்க. மிஸ்டர் விஜயனுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னு பார்க்க போறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி விட மாட்டார். ராகுல் காந்தி ஸ்டாலினை விட்டுருவார். நுனிப்பில் தான் மேய்வார் ராகுல் காந்தி. இப்படி ஒரு அலாக்கு நோட்டு ஏதாவது முஸ்லீம் வீட்டுல செத்து போயிட்டாங்கன்னா அந்த போயிடுவாரு. அவ்வளவு சோறு சொல்றாரு. கரூருக்கே வரல ராகுல் காந்தி, எல்லாரும் வந்தாங்க. திருமாவளவன் கூட சொன்னார் இந்தி கூட்டணி ஒரு டெலிகேஷன் அனுப்பணும்னு. ஏன் அதுல வரக்கூடாது? அவரு முதல்ல வருதா பேசியிருந்தாங்களே. சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அந்த தமிழ்நாடு அரசாங்கம் வரையறுத்து கொடுத்து விட்டது. பொதுமக்களிடம் எப்படி அரசியல் கட்சிகள் நடக்க வேண்டும் கரூருக்கு பிறகு என்பதை சென்னை ஹைகோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நாம 2 பேர் பேசுறது
நான் கேள்விப்பட்டேன். எஸ்ஓபி ஆனப்படுறோம். டிசம்பர் 4ஆம் தேதி வெளில வரப்போறாரு. யாரு? உங்களுக்கு விஜய். அப்படி வந்தாருன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். டிஎம்கேட நிச்சயமா ஒர்க்கர்ஸ் போக மாட்டாங்க. இது ஒரு காரணம். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு காரணம். இன்னொரு காரணம் நான் சொல்றேன். மாபெரும் ஒரு எர்த்குவேக் நியூஸ் அது. ராகுல் காந்தி தான் எப்ப எர்த்குவேக் ஃபயர் எல்லாம் சொல்றேன். நான் ஒரு எர்த்குவேக் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 33 பேர். அமித்ஷா கையில லிஸ்ட் இருக்கு. பணத்துல மிரண்டு பரண்டு இருக்காங்க. கொள்ளை கொள்ளை ஊழல் 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 ஊழல். ஒண்ணு சொல்றேன். திமுக பெருச்சாளிகளுக்கிடமிருந்து காங்கிரஸ்காரர்கள் பார்த்தார்கள். அவரும் கொஞ்சம் நல்ல சாப்பிடணும்னு பார்த்தாங்க, நடக்கல. ஆட்சியில பங்குன்னாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு கிளீனா, அண்ணா அறிவாலயத்திலேருந்து ஒரு என்வலப் பை உள்ள கொஞ்சம் பணத்தை போட்டு கொடுத்துருவாங்க. கொண்டு போய் முடிஞ்சு வச்சு நீ வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. எல்லா எம்எல்ஏக்கும் மந்திரி சபையில சேர்றாங்க. இப்ப பாருங்க, திருமாவளவன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இப்ப இல்லைங்கிறாங்க. இந்த இரண்டாவது பிரச்சனை தான். திமுக காரன் மட்டும் ஏன் வளரணும், காங்கிரஸ் காரனும் பணம் அடிக்கணும், திருமாவளவனும் பணம் அடிக்கணும், இதெல்லாம் ஒரு பேராசை. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பாருங்க, கட்சியில பேசுறாங்களே, ஒரு மானம் ஈனம் சூடு சோரணம் இல்லாத இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க 15 கோடி வாங்கினாங்க சார் திமுக கிட்ட இருந்து. அந்த திமுக எக்ஸ்போஸ் பண்ணாங்கல்ல இந்திய எலெக்ஷன் கமிஷன்ல அபிடவிட் மாதிரி கொடுத்து. சோ பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எரிச்சல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், திமுக காரங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, நல்லா பார்க்க முடியுது. அதெல்லாம் காங்கிரஸ்காரன் பாக்குறான். அதனால வெளில வரணும்னு பாக்குறாங்க. சிம்பிள் as that. விஜய் காரணம் காமிச்சு வெளில வரதுக்கு காரணம் அதான். சிம்பிள். நினைக்கிறான் திமுக எப்படி பெருச்சாலி ஆனாலும் நானும் பெருச்சாலி ஆகணும். பொதுமக்கள் பார்த்து 2026 திமுகவை கட் பண்ணிட்டுவாங்க, காங்கிரஸை கட் பண்ணிட்டுவாங்க. ஒட்டம் வார ஒட்ட நெருக்குவாங்க. அண்ணாமலைக்கு பாஜக எப்போது புதிய பதவியை கொடுக்கும்? ஏன்னா முன்னாள் மாநில தலைவராக இருந்து கிட்டத்தட்ட பாஜகவை கிராமத்தின் கடைக்கோடி மக்களுக்கு கொன்று சேர்த்ததன் பெருமை எல்லாமே அண்ணாமலையை மட்டுமே சாரும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரை ஐடலா வச்சிருக்கீங்களே, அவருக்கு எப்போ முக்கிய பொறுப்பு கொடுக்க போறீங்க? பாஜக எந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறது அண்ணாமலை குறித்து? ஒன்னே ஒன்று சொல்றேன்பா, இக்னேட் தமிழ் நேயர்களுக்கு உண்மையை சொல்லணும். அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார். பாஜகவிற்கு நற்பெயரை கொண்டு வந்தார். என் மண் என் மக்கள் யாத்திரை சிறப்பாக நடத்தினார். யாருடைய கொடையின் கீழே? நரேந்திர மோடியினுடைய கொடையின் கீழே. நரேந்திர மோடி என்ற பிம்பத்தை பெருசுபடுத்தினார். அதனுடைய சாராம்சம் தான் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அப்படி தட்டி கொடுத்தது. அண்ணாமலைன்னு ஒரு he did not create any way. நரேந்திர மோடியை பயன்படுத்தினார். அந்த கொடல நிழல்ல வந்த ஒண்ணு நிறைய பண்ணியிருக்காரு. புதுசா ஜேபி நட்டாக்கு அடுத்தது ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வரப்போறாரு. பூபேந்தர் யாதவோ இல்ல மனோகர்லால் கட்டரோ சிவராஜ் சிங் சௌ யாரோ ஒருத்தர் வரப்போறாங்க 10 தேதி வாக்கள் டிசம்பர்ல. அப்போ மிஸ்டர் அண்ணாமலை டெஃபினெட்லி வில் கெட் சென்ட்ரல் பொசிஷன். அமித்ஷா சொல்லியிருக்காரு, நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க. இது நடுவுல அண்ணாமலைக்கு நல்லது செய்யறேன்னுட்டு சில பேர் எல்லாம் அவருக்கு நற்பணி மன்றம், பிரதமர், சீஃப் மினிஸ்டர் சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, அண்ணாமலைக்கு பொறுமை காக்கணுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். கண்டிப்பாக he will get a good assignment. he will glitter. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, தமிழ்நாடு பாஜகவிற்கும் அவரே சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா ஏத்துக்கிறேன். என்ன வேணும்? எங்களுக்காக தந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுக்காக உங்களுக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றி சார்.